வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் டீம் சேஞ்சர். ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1110 ரிலீஸ் ஆச்சுல்ல, அதில் வந்து 5 எல்டர்ஸோட மித்திக்கல் கிரியேச்சர் நேமை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அப்போது அந்த சாப்டரை வந்து நான் ரிவ்யூ பண்ணி வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு எல்டருக்கும் அந்த மித்திக்கல் கிரியேச்சர் நேம் என்ன, அது ஜாப்பனீஸ் கல்ச்சரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்படின்னு தனித்தனியாக ஒரு எல்டருக்கும் வீடியோவாக போடுறேன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ தாங்க இது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஜாகர்சியா சேட்டனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவரோட மித்திக்கல் கிரியேச்சர் நேமுக்கு ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது வாழ்ந்துருக்குதா, என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யோகாயின்னு என்னென்னு பார்த்துருவாங்க. யோகாயினா மான்ஸ்டர், டெமான், அதாவது அன்நேச்சுரல் கிரியேச்சரு, அதாவது கோஸ்ட்டு, ஸ்பிரிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இது எல்லாத்தையுமே குறிப்பிடுறது தான் யோகாய். அதாவது நம்ம ஊரில் சொல்லணும்னா ரத்த காட்டேரி, குட்டி சாத்தான், பேய் அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஜாப்பனீஸில் யோகாயின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோகாய் சனிமி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து அவங்க ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் இருக்கிற எல்லா யோகாயுமே காமிச்சிருப்பாங்க. கியூக்கி அப்படின்றது ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் ஒரு வகையான அது ஒரு யோகாய். கியூக்கிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஓசி ஓனி. அதாவது ஓனின்னா டெமான், ஊசி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஸ், அதாவது மாடு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஊசி ஓனி பார்க்க எப்படி இருக்கும்னா, அதாவது மூஞ்சி மட்டும் பார்க்க மாடுவோட தலை கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு, அதோட உடம்பு வந்து பார்க்க ஒரு டெமானிக் கிரியேச்சர் ஷேப்பில் இருக்கும் உடம்பு பார்க்க. இல்லைன்னா ஸ்பைடர் ஷேப்பில் உடம்பு, சேட்டனுக்கு அப்படி தானே இருக்குது, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா இப்படி சில டைம் இந்த மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க மித்தாலஜியில், ஸ்பைடர் மூஞ்சி கொண்ட ஆக்ஸோட உடம்பு அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப பெருசாகவும் ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கியூக்கி கிரியேச்சரை வந்து நீங்கள் வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக பார்க்கலாம். அதாவது லேக் ஆகட்டும், ஓசன், அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டு, மவுண்ட் ரீஜியனில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் குறிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக இது வந்து பீச்சில் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீச்சோர பகுதிகளில் அந்த பீச் ஓரமாக வர மக்கள் என்ன பண்ணோம்னா, ஊசி ஓனி வந்து அதுக்கிட்ட கொடிய பாய்சன் இருக்குதா, அந்த பாய்சன் மூலமாக வச்சு அங்கே மக்களை அட்டாக் பண்ணிக்கொள்ள, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக அதோட ஸ்பைடர் மாதிரி சிலந்தி கால்கள் இருக்குதுல்ல, அதை வச்சு அட்டாக் பண்ணி கூட கொண்டு சாப்பிட்ரும். இதுக்கு இருக்கிறதே அந்த பாய்சன் தான், மிகப்பெரிய கொடூரமான பாய்சனை ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த ஊசி ஓனி வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸில் எட்டோ பீரியட்னு சொல்லிட்டு 1603 to 1868 வரைக்கும் டோகுகாவா ஃபேமிலின்ட்டு அந்த ஜாப்பனீஸ் ஃபுல்லாகவே அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்சி தான் அந்த பீரியடில். அதாவது இப்போ இருக்கிற டோக்கியோவை நம்ம வந்து முன்னாடி எட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற டோக்கியோ சிட்டியை அப்போது எட்டோ சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிற ஃபேமிலி வந்து அது எட்டோ பீரியட்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறாங்க. டோக்கியோ அப்படி தான் எட்டோ சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படியே காலப்போக்கில் அது டோக்கியோவாக மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஊசி ஓனி அதிகமாக வாழ்ந்துருக்கு அது அந்த பீரியடில். ஊசி ஓனி எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, அதாவது இதோட ஷேப் இப்படி தான் இருக்கும், இதோட மூஞ்சி உருவம் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, ஹயாகி ஜூகான் அப்படின்ற ஒரு பிக்சர் ரோல் இருக்கும். எப்படி நருட்டோவில் வந்து பேப்பர் ரோல் வச்சு பாம்பில் வச்சு ஜுஜுட்சு பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு பிக்சர் ரோலு. அதாவது சவாக்கி சூசி அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிக்சர் ரோலை ஒரு 100 யோகாயை வந்து வரைஞ்சி வைக்கிறாரு. அவர் வந்து உண்மையாக பார்த்தது வரைஞ்சாரா இல்லை அவரோட கற்பனை காட்சியான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 யோகாயை வரைஞ்சி வைக்கிறார், 100 மான்ஸ்டர். பிக்சர் ரோல் ஃபுல்லாகவே நிறைய ஸ்பிரிட்டு, கோஸ்ட், இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர் கலெக்ஷனாகவே இருக்கும். அதில் ஒன்று தான் யூசி ஓனிங்கிற கலெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் இது பார்க்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி இப்போது இருக்கிற பிக்சர்லாம் ஐடென்டிஃபை பண்ணுது. முக்கியமாக இது அதிகமாக வாழ்ந்த இடம்னு பார்த்தீங்கனாலே வெஸ்டர்ன் ஜப்பானில் தான் அதிகமாகவே இருந்திருக்குது இது. நெக்ஸ்ட்டு ஊசி ஓனியை பற்றி மக்கள்லாம், அங்கே வாழ்கிற மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. கியோட்டோ சிட்டியில் அங்கே வந்து நைட் நேரத்தில் மீன் பிடிக்கவே போகக்கூடாது, அது ஒரு நல்ல இதாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்களாமா. ஏன்னா ஒரு மீனவர் வந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கிற நைட் நேரத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கு. என்னன்னா சொல்லி அந்த சத்தத்தில் இருக்க திசையை நோக்கி பார்க்குறாரு, அந்த சத்தம் எதுவுமே மறுபடியும் கேட்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, மறுபடியும் அந்த சத்தமே கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயுமே இல்லை. பட் அந்த சத்தம் கேட்குற திசையை நோக்கி அவர் போகிறாரு. அவர் வச்சுருந்த போட்டில் வந்து மீன் இருந்திருக்கு. அவர் திரும்பி பார்க்குறாரு, அந்த மீன் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இவரும் அங்கே திரும்பி வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாருங்க. நெக்ஸ்ட்டு வக்காஜாமா அப்படின்ற மாநாட்டில் ஊசி ஓனியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஊசி ஓனியை பார்த்துட்டிங்கன்னா, அதாவது கண்ணோட கண்ணு நீங்கள் நேராக பார்த்துட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட்டு உங்களோட ஷேடோவை சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சோலி சாப்பிட்டு உங்களை சாவடிச்சிடும் அப்படின்ற மாதிரி பயப்படுத்தி வச்சுருக்கிறாங்க.
அந்த மாநாட்டில் இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஊசி ஓணி வந்து நைட் நேரத்தில் அவங்க மாட்டை கட்டி போட்டிருப்பாங்களே, அதுக்குன்னு செட்டு இருக்கும்ல, அங்கே வந்துட்டு போகுமாமா. எப்படின்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற மாட்டையெல்லாம் அப்படியே நக்கிட்டு அது கூட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போகுமாமா. அது வந்துட்டு போகிறதே தெரியாதாமா. ஏன்னா அதோட கொம்பாகட்டும் எல்லாமே சாஃப்டாக இருக்குமாமா அதோட உடம்பே. ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸு அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே கேட்காது. ஸோ அதனால் இது வந்துட்டு போனதே தெரியாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதோட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா, சோல்ஸை எடுக்கிறது, ஷேடோவை சாப்பிட்றது அப்படின்ற மாரியும் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ கெக்கோ மோரியோவோட பவர் மாரியே இருக்குது. அவரோட டெவில் ஃப்ரூட் பவர் மாரியே இருக்குது. ஓகே ட்ரீமர்ஸ், அடுத்த வீடியோவில் எந்த எல்ட்ரஸை பற்றி நான் போடுவேன் அப்படின்றது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க. ஓகே ட்ரீமர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சேரும்.